அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்றோமா? பெரிய அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த வசனத்திலே ரொம்ப சூப்பரான ஒரு வசனம் இருக்குது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆமென். எல்லாம் சொல்லாமா? மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. என்ன வந்தாலும் இடரல் இல்லை, என்ன நடந்தாலும் இடரல் இல்லை, என்ன நடந்தாலும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒரு பாதைக்குள்ள போயிட்டுனா நம்மள அந்த பாதையில கொண்டு போறார். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு இல்லாம ஒரு பாதையில கூட நடக்கல. ஹல்லேலூயா. நமக்கு இடரல் இல்லை, எனக்கு சமாதானம்னு சொல்லாமா? எனக்கு சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இந்த வாரத்திலே சமாதானம் உண்டாகும். இந்த வாரம் முழுசு சமாதானமா இருக்கும். என்ன வந்தாலும் இயேசு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த ஆண்டு முழுவதும் இயேசு நம்மை நடத்த வேண்டும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப போராட்டமா தான் இருக்கு, ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு. அதுக்காக எல்லா வருஷமும் பிரச்சனையா தான் இருக்குது. இயேசு இருந்தா அசால்ட்டா போயிடலாம். அல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இந்த நாள்ல புது கிருபை தரார், இந்த நாள்ல புதிய பலனை தருகிறார். எல்லாரும் பாடி ஆண்டவரை மேம்படுத்துவோம். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய மறுபடி பாடுவோம். புதிய ஆண்டிற்குள் என்னை நீர் நடத்தும். கைகளை பிடிச்சு ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, நாம ஃபாலோ பண்ணி வரேன். ஓ புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய எல்லாரும் கரங்களை தட்டி புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும். எல்லாரும் பாடலாம். புது கிருபை, புதிய கிருபைகளை தருவீராக, புதிய பலனை தருவீராக. மறுபடியும் பாடுவோம். புது கிருபை, கிருபை தாரும் தேவா. ஓ ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். ஆரம்பம் அற்பமானாலும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். ஜனவரி அற்பமானால் டிசம்பர் சம்பூர்ணமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. முடிவு சம்பூர்ணமாய், குறைவெல்லாம் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சியும் செழிப்பா. அறிக்கையிடுவோம். என் வறட்சியும் செழி. கரங்களை தட்டி புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, தேவா. ஹல்லேலூயா. கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும். புது கிருபை தாரும் தேவா. கேளு பெற்றுக்கொள்வாய். சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வாய், நிரம்பி வழியும்படி பெற்றுக்கொள்வாய். புதிய ஆண்டிற்குள், புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். வெட்கத்திற்கு பதிலாக, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. எல்லா கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பு, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை. 1 2 3 புது கிருபை தாரும் தேவா.
ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய எவ்வளவோ சவால்கள் இருக்கிறது. சவால்கள் சந்தித்திட ஜெயம் எடுக்கணும். உலகத்தில் ஜெயமோ கர்த்தரால் வரும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவெல்லாம் சீர் பொருந்தணும். உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஓ புது கிருபை தாரும் தேவா, தேவா. ஹalleluya. புது கிருபை தாரும் தேவா. Fill us with your anointing, fill us with your grace, fill us with your strength, O Father God. அப்படியே இறங்குவதாக, அப்படியே இறங்கட்டும். புதிய கிருபை இறங்கட்டும், புதிய பலன் இறங்கட்டும். சரீரத்தை நிரப்பட்டும், ஆவி ஆத்துமாவை நிரப்பட்டும். புது கிருபை. எல்லாரும் பாடலாம், எல்லாரும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். புதிய கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது, பலன் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. இயேசு வேண்டும், இயேசு தேவை. புது கிருபை, புது கிருபை, புது கிருபை, புது பலன், புதிய கிருபை, புதிய பலன், புதிய கிருபை, புதிய பலன். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். புது கிருபை தாரும் தேவா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். காலைதோறும் கிருபைகள் புதுசா இருக்குதான். அல்லேலூயா. என்னன்னா தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சோன்னையும் ஒரு புது கிருபையை தரார். ஒவ்வொரு நாளும் தரார். திங்கக்கிழமை தூங்கி எந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை கிருபை கிடையாது, திங்கக்கிழமைக்கான கிருபையை தரார். திங்கக்கிழமைக்கு ஒரு புது இறக்கம் தரார், செவ்வாய்க்கிழமை ஒரு புது கிருபை தரார், புது இறக்கம் தரார். அப்ப திங்கக்கிழமை மதியானம் என்ன பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை, ஏன்னா கிருபை வந்துருச்சு. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை நைட்டு என்ன பிரச்சனை வந்தாலும், ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே கிருபை வந்துருச்சு. அல்லேலூயா. புது கிருபையை தருகிறார். ஜெபிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில நேரம் நடக்காத மாதிரி தோணலாம், கவலைப்பட தேவையில்லை. இயேசு எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பையன் ஒன்று நடக்க கூடாதுன்னு ஜெபிக்கிறான், கடைசியில் அது நடக்கிற மாதிரி இருக்குது. நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. இயேசு நடக்கிறப்ப கூட இருந்தார்ல, நடக்க வச்சார்ல, நடந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்க வைக்கிறார்ல. ஹalleluya. இதுதான் புது கிருபை செய்கிறது. கைதட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. இயேசு நம்மோடு இருக்கிறார். அடுத்த பாடல் நம்மை பார்த்தே பாடுகிற பாடல். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். அடுத்து போடுங்க. ஏன் உன்னதரின் மகிமை, எல்லாம் சொல்லாமா? உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் நான் உயரங்களில் பறந்திடுவேன். ஹalleluya. ஹalleluya. உலகத்தில் இருக்கிற யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. நீங்களே மோட்டிவேட் ஆகி மேலே வரணும்னு நினைச்சாலும் உனக்கு நடந்ததை யோசின்னு சொல்லி கொடுத்து உங்களை உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க. யார் தெரியுமா உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும்? இந்த வேத வசனங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன்னா இந்த பாட்டு சொல்லுது, மேலே உயரே 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 நான் பறப்பேன். அல்லேலூயா. ஐயோ உனக்கு கடன் இருக்குதே, இருக்கட்டும் மேலே பறப்பேன். உனக்கு வியாதி இருக்குதே, இருக்கட்டும் மேலே பறப்பேன். உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குதே, இருக்கட்டும் நான் மேலே பறப்பேன். சொல்லிக்கிட்டே இருந்தா பறக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, போன வாரம் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நண்பன் சிங்கப்பூர்ல இருக்கிறான். அவன்கிட்ட பேசினேன். திடீர்னு பேசிட்டு இருக்கப்ப 10 லட்சத்துக்கு மேல கடன், சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டான். வரணும்னா 10 லட்சத்துக்கு மேல செட்டில் பண்ணிட்டு தான் வரணும். எப்படி வரதுனே தெரியல மோசஸ் அப்படின்னா. நான் சொன்னேன், கடவுள் உன்னை கொண்டு வருவார்னா. சத்தமா சிரிச்சான். கடவுள் இருந்தா ஏன்டா 10 லட்சம் நான் வாங்கணும்? இங்க நான் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், எப்படி செட்டில் பண்ணுவேன்? இந்தியா வருவேனான்னு தெரியல. டக்குன்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், அந்த 10 லட்சம் நீ கடன் கேட்டப்ப அந்த ஹோட்டல்ல உனக்கு கடன் கொடுத்தான்ல,
அந்த 10 லட்சம் மட்டும் நீ வாங்கலைன்னா எப்படி உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திருப்பேன்னு கேட்டேன். பதிலே இல்லை அவன்கிட்ட. இப்போ 10 லட்சம் கடவுள் தாண்டா உனக்கு வாங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு அமைதியாக இருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 10 லட்சத்தில் மாதம் 50,000 இவ்வளோ தானே கட்டியிருக்கீங்களே, 1,80,000 கட்டிட்டான் கடன். இந்த 1,80,000 கட்ட முடியாமல் உனக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தா என்ன செஞ்சிருப்ப அப்படின்னு அமைதியாக இருந்தான். இதையும் கடவுள் தாண்டா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அப்பயும் அமைதியாக இருந்தான். அப்போ கடைசியாக சொன்னேன், 10 லட்சம் கிடைக்க செஞ்ச கடவுள் 2 லட்சம் வரைக்கும் கட்ட செஞ்ச கடவுள் 8 லட்சத்தையும் கட்ட வைப்பார். அல்லேலூயா. உன்னை இந்தியா பல லட்சத்தோட கொண்டு வருவார். இந்தியா வரும்போது அவன் கொஞ்ச நேரத்தில் மோசஸ் கொஞ்ச நேரத்தில் பாசிட்டிவிட்டியை பரப்பி விட்டுட்டியே அப்படின்னா, பாசிட்டிவிட்டி கிடையாது, பைபிளை வாசி. இயேசு இதை தான் சொல்றார், நாங்கள் அதை தான் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், உனக்கு இன்னும் 2-3 பேரை சொல்லி சொன்னான். அவன் சொல்கிறான்டா உனக்கு கடன் இருக்குது, முடிஞ்சு உட்காந்து கடனை யோசி, உட்காந்து பிரச்சனையை யோசின்றான். நீ ஒருத்த மட்டும்தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. இம்மிடியட்டாக சபைக்கு போ. எங்கே போகிறது அப்படின்னா, சிங்கப்பூரில் நிறைய சபை இருக்குது. நான் சொன்னேன், இந்த பைபிளை எங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே போ, அது நல்ல சபை அப்படின்னு. அவனுக்கு ஒரு பைபிள் கொடுத்துருந்தேன். பைபிள் இந்தியாவில் இருக்குதுன்னா நீ இதில் டவுன்லோட் பண்ணி பைபிளை வாசிக்க ஆரம்பி, இயேசு உன்னை பறக்க வைப்பார். அல்லேலூயா. அதனால அடுத்தவங்க குடும்பத்தில் நடக்கிறத பார்க்க வேணாம், நம்ம குடும்பத்தில் நடக்கிறத பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வரோமா, நம்ம பிள்ளைகள் சபைக்கு வரார்களா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் பறக்கணும். எண்ட் ஆஃப் தி டே என்னது, அந்த பிரதர் ஒய்ஃப் அடிக்கிறாருங்க, அடிச்சா அடிக்கட்டுங்க, நம்ம பிள்ளைங்க சபைக்கு வராங்களா? அந்த சிஸ்டர் அது செய்கிறாங்க, கணவனை அடிக்கிறாங்க, அடிச்சா அடிக்கட்டுங்க, நான் பறக்கிறேனா? என் குடும்பம் பறக்குதா? ஐயோ இல்லைன்னா இன்னைக்கு பாடணும், நான் மேலே பறப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம், இது செட்டைகளை விரிக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில் பறக்கும் உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் 1 2 3 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே எல்லாரும் சொல்லலாம், நான் பறப்பேன். என்ன இருந்தாலும் பறப்பேன், என்ன நடந்தாலும் பறப்பேன். மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து. உன்னதரின் மகிமை உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். ஆமென். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்து 1 2 3 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே நான் பறப்பேன். உயரே மறுபடியும் பாடுவோம், உயரே எல்லாரும் அறிக்கையிடுவோம். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே இயேசுவால் இயேசுவால் நான் பறப்பேன். உயரே உயரே மனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. மனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம். சீசன் ஆஃப் ஓயாசிஸ் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். ஜீசஸ் உன்னதரின் மகிமை என் மேல். மறுபடியும் பாடுவோம், மனாந்திரத்தை எல்லா பாலைவனம் சோலைவனமாய் மாறட்டும். மனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. மனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும். காரணம் உன்னதரின் மகிமை
உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததான். சிறகடித்து பாருங்க, கழுகை போல பறப்பேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததான். சிறகடித்து பாருங்க. 1 2 3 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே ஆகட்டும். உயரே 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 நான் பறப்பேன். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகட்டும், பலுகி பெருகட்டும். ஹல்லேலூயா. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, என் சூரை செடியின் நாட்கள் முடிந்து. தாவீதின் குகையின் அனுபவத்திலும் இயேசு இருந்தார். ஓய்ந்து போனது சூரை செடியின், மறுபடி பாடுவோம். யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, என் சூரை செடியின் நாட்கள் முடிந்து. உன்னதரின் சத்தம், உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் ஓடுகிறேன், என்ன வந்தாலும் ஓடுவேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் ஓடு. 1 2 3 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே ரபதல பரபர பரபா சதல தரதல பலபா. மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். யேசபேலின் சத்தம், சாத்தானின் சத்தம் ஓய்ந்து போனது, என் சூரை செடியின் நாட்கள். அறிக்கையிடுவோம். யேசபேலின் சத்தம், இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் ஓடு. கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். எனக்குள் தோனித்ததால் மறுபடி பாடுவோம். உன்னதரின் சத்தம், ஓ உன்னதரின் சத்தம் எங்களுக்குள் தொனிக்கட்டும். உம்முடைய சத்தம் எங்களுக்குள் தொனிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்குள் தொனிக்கட்டும். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்குள் தொனிக்கட்டும். இயேசுவின் சத்தத்தை கேட்கட்டும். இயேசுவின் சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. காதுகள் திறக்கப்படுவதாக. ஓ உன்னதரின் சத்தம் எனக்குள். இயேசு பேசுகிறார், இயேசு பேசுகிறார். உன்னதரின் சத்தம், உன்னதரின் சத்தம் அது எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் வேத வசனங்களுடைய சத்தம் எழும்பட்டும். வாக்குத்தத்தத்தின் சத்தம் எழும்பட்டும். ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஓ உன்னதரின் சத்தம் அது எனக்குள் தோனித்ததா. உற்சாகமாய் ஓ உன்னதரின் சத்தம் அது எனக்குள் தோனித்ததால். கரங்களை தட்டி மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். கீழே இழுக்க முடியாது, கீழே தள்ள முடியாது, ஒருவரும் நெருங்க முடியாது. மேலே உயரே 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 நான் பறப்பேன். ஓ ரதல பரபா சபபபபபபபா ரதல தல பல 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 பலபா ரக்கபபபபபபா. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ரதல பபபபபபா ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபிப்போம். Everyone start to speak in tongues. எல்லாரும் 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 கரங்களை தட்டி வாய்களை திறந்து ரதல பபபபபா சக்கது ரதல பலபலபலபா. உன்னதரின் சத்தம், உன்னதரின் பலன் உதிப்பதாக, உதிப்பதாக. எல்லாரும் எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடுதலையோடு ஜெபிப்போம், விடுதலையோடு ஜெபிப்போம், விடுதலையோடு ஜெபிப்போம், விடுதலையோடு ஜெபிப்போம். எல்லாரும் யாரும் மௌனமா இருக்க
வேண்டாம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக ஜெபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகுவாய். இப்பொழுதே உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியிலே வேண்டுதல் செய்வோம். பரிசுத்த ஆவியிலே வேண்டுதல் செய்வோம். எல்லாரும் ஜெபிப்போம். இப்பொழுது புதிய பாஷைகள் உண்டாகிறது. புதிய பாஷைகள் உண்டாகிறது. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஓ ஜீசஸ், ஹalleluya. எழும்பி பிரகாசி. ஆமென். உன் ஒளி வந்தது. ஆமென் ஜீசஸ். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆமென். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஆமென். ஹalleluya. அந்த ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். இயேசு உடம்புல என்ன காத்து ஓடுச்சோ, இயேசு உடம்புல எப்படிப்பட்ட மூச்சு காத்து இருந்துச்சோ, அதே ஜீவன், அதே மூச்சு காத்து, அதே சுவாசம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறது. நாம் ஒளி வீசுவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டு செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவ பிள்ளைகள் இதை விசுவாசிக்கட்டும். ஹalleluya. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆமென். அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறது. ஆமென். ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தவர். ஆமென். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஜீசஸ். ஒரு தாயை விட அவர் மேலாய் இருக்கிறார். ஆமென். அவரை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. அவரை போல அன்பு செலுத்த யாரும் இல்லை. ஹalleluya. அவரை போல அரவணைக்க யாரும் இல்லை. ஆமென், ஆமென். நேற்றைய தினத்திலே கருமண்டப வாராந்திர ஜபத்திலே ஜெரால்டன் ஆராதிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார்கள். வாசஸ்தலத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. ஆமென். சங்காரதூதன் உள்ளே இருக்கிறவர்களை பார்த்து விலகவில்லை, இரத்தத்தை பார்த்து விலகினார். ஆமென், 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 ஆமென். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அந்த சத்தியம் மிகவும் தேவை. ஜீசஸ். நான் எப்படி என்பதை விட இயேசுவின் இரத்தம் என்னை அப்படி மாற்றும். ஆமென். இயேசுவின் இரத்தம் என்னை உகந்தவனாய் மாற்றும். எல்லா பிரச்சனையும் ஓட செய்யும். பிரச்சனை இருந்தாலும் அக்கினியை தாண்டி வருவோம். ஆமென். தண்ணீரை தாண்டி வருவோம். ஆமென். இந்த மாலை வேளையில எசபேலின் சத்தத்தை குறித்து, எசபேலுடைய சத்தம் ஒரு விசுவாசியை எந்த அளவுக்கு பாதிக்கும், அந்த விசுவாசியை ஆண்டவர் அந்த சத்தத்திலிருந்து எப்படி தப்பு வைக்கிறார் அப்படின்றத குறித்து பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஓலையூரில் நம்ம பார்த்தோம், இதுவரை தப்புவித்தார், இன்றும் தப்புவித்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்படின்றத குறித்து ஒரு வசனத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். கால் நனையாமல் சமுத்திரத்தின் நடுவில் நடந்தார்கள். அல்லேலூயா. நடந்தது எங்கே நடக்கிறாங்க? சமுத்திரத்தின் நடுவில் நடந்தார்கள். ஆனால் கால் நனையாமல் நடந்தார்கள். சமுத்திரத்தின் நடுவில் சமுத்திரத்தை பிளந்ததே பெரிய அற்புதம். இதில் கால் நனைஞ்சா என்ன, கால் நனையாட்டி என்ன? ஆனால் ஆண்டவர் அதை கூட கண்ணுங்கருத்துமாக பார்க்குறாரு. கால் என்ன செய்யாமல், நனையாமல் சமுத்திரத்தை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சேதமும் அணுகாமல்
நம்மை தப்புவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நிறைய காரியங்களை காலையில் பார்த்தோம். செங்கடல் பிளந்ததனுடைய காரியம், எப்படி செங்கடல் பிளந்துச்சு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பார்த்தோம். இன்று மாலை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எசபேலின் சத்தம், அல்லேலூயா, இனி அந்த சத்தத்தை உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:2. எசபேல் எலியா கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் நீ செய்தது போல நாளை இந்நேரத்தில் உனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மிக ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி அவரை அப்படியே என்னவாக்கிருச்சு, டவுன் ஆக்கி விட்டுருச்சு. ஒரு சில நேரத்தில் தேவ ஜனங்க பயங்கர ஃபெய்த்தில் இருப்பாங்க. கர்த்தர் இருக்கார், எனக்காக கர்த்தர் எதை வேணும்னு என்ன செய்வார்ன்னு இருக்கிறப்ப அப்படியே தலை கீழே ஆமாம் போ என்ன ஜெபம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில மனிதர்கள் அவங்களோட பேசுவாங்க. அந்த சத்தம் எசபேலுடைய சத்தம். அல்லேலூயா. ஒருவர் உங்களோட பேசும்போது சுத்தமாக உங்களை டவுன் ஆக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசுவே கிடையாது, அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீ யாருடைய சத்தத்தை எல்லாம் கேட்டு அப்படியே டவுன் ஆனே. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம், ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம், இல்லைன்னா ஸ்கேன் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். டாக்டரை பார்க்க போகும்போது பயங்கரமாக அப்படியே போவோம். அங்கே போனோடனே டாக்டரு, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்க, நீங்கள் இன்னும் இவ்வளோ நாள் தாங்க இருப்பீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ எசபேலுடைய சத்தம்னா இந்த மாதிரி சத்தம் தான். நம்மளை அதைரியப்படுத்துகிறது, நம்மளை மனமடிவாக்குறது, நமக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் எதையுமே பார்க்காம, நேற்று நான் செஞ்சது அதனால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன், நேற்று நான் செஞ்சேன் அதனால் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன், நீ அவங்க ஒவ்வொருத்தரையும் நீ கொன்னில அதனால தான் இன்றைக்கி உனக்கு இது. நம்முடைய இருதயத்தில் ஒரு குற்ற மனசாட்சியை கொடுக்கிறது. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார், அவர் மனம் கசந்து அழுதார், மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பினார். யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தார். ஆனால் அவருடைய அந்த இருதயத்தை பிசாசு என்ன பண்ணுறான், மரணத்துக்கு நேராக திருப்புறான். இந்த நாளில் உங்களுடைய இருதயம் அநேக நேரத்தில் நான் செஞ்ச தப்புனால தான் நான் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு சத்தம் உங்களுக்குள்ளே கேட்குதா? அது கிடையாது. ஒருவேளை நீங்கள் செஞ்ச தப்புனால நீங்கள் அனுபவிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவி அந்த பாவத்திற்கான தண்டனையை ரத்து பண்ணிடும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நம்ம ஓலையூரில் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆண்டவர் எப்படி தப்பு வைக்கிற தேவன் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் செய்த கிரியைகள் ஒருவேளை ஆண்டவருக்கு பிடிக்காததாக இருந்தாலும், அதனால தான் ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருனாலும், தொடர்ந்து ஒரு மனிதனை ஒரு வாழ்நாள் முழுவதும் தண்டிக்கிறதற்கு அவர் அப்படியே உட்பட்ட ஆண்டவர் கிடையாது. அப்படின்னா அவர் சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க வாங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு இருந்தா அவங்கவுங்களுக்கு தண்டனை, அவங்கவுங்களுக்கு தண்டனை. நீ வந்தியா இந்த உனக்கு தண்டனை, நீ வந்தியா உனக்கு தண்டனை, உனக்கு தண்டனை கொடுத்து உன் பாவத்தை சரி பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்தோம். அப்படி இல்லை. இயேசுவின் இடத்தில் வரும்போது அவர் பெற்று கொடுத்த அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்று விடுதலை ஆகிறோம். நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வதற்காக இயேசுவினிடத்தில் நாம் வரல. இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பை விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எசபேலின் சத்தம் நம்மளை என்ன சொல்லும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு நெருக்கம் வரும்போது, நீ செஞ்ச தப்பு தான், அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம், நீ செஞ்ச தப்பு தான். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அந்த சத்தத்தை நீ கேட்க மாட்டேன். அல்லேலூயா. இனி அந்த சத்தத்தை நீ கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்னா என்ன ஆகும்? அந்த பிரச்சனை ஓஞ்சிரும். இருந்தால் தானே நீ சொல்லிகிட்டு இருப்ப. பிரச்சனையை ஆஃப் பண்ணி விட்டாருன்னா எங்கேருந்து சொல்லுவேன்? அல்லேலூயா. அது சொல்லுது பாருங்க, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு. அப்போ எலியா என்ன நினச்சிருப்பாரு? அக்கினி தான் வந்துச்சு, அமைதியா கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன்ற சத்தத்தை கேட்டுட்டு பேசாமல் வந்திருக்கலாம். எதுக்கு அந்த பேர்? அவங்களெல்லாம் நம்ம கொல்லணும்.
ஒரு சில நேரத்தில் சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். இது தேவையா? நீ ஏன் போய் அவங்களுக்கு சொன்ன? நம்ம மட்டும் அவங்களுக்கு சொல்லாமல் இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கவே வேண்டாம். இதெல்லாம் எசபேலுடைய சத்தம். எசபேலுடைய சத்தம்னா நாம் செய்த கிரியைகளை சுட்டி காண்பித்து நம்மை மனமடிவாக்குறது. அது நல்லது தான் செஞ்சுருப்போம், உனக்கு இது தேவையான்னு கேட்கணும். நீ ஏன் இதெல்லாம் தலையிட்டணும், நீ ஏன் இதை சொன்னங்க, நீ செஞ்சது தான். அப்போ நம்மை குற்றப்படுத்தி நம்மை மனமடிவாக்கி தேவனுடைய திட்டத்தை நாம் விட்டு விலக வைக்கிறது தான் எசபேலுடைய சத்தம். அந்த சத்தத்தை இனி நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் காலையில் ஆண்டவர் திட்டமாக பேசினார். இனி என்னுடைய பிள்ளைங்க அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு எலியா கிட்ட வந்து எசபேல் பேசிக்கிட்டே இருந்துச்சு? எவ்வளோ நாள் பேசிச்சு? ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வைக்க மாட்டாங்க. நம்மளை தொடர்ந்து ஒருத்தவங்க மனமடி வாக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஆமாம் தலையெழுத்து கேட்டு தான் ஆகணும்லாம் இல்லை. நாள் ஒன்று வரும், எசபேலின் சத்தத்தை கர்த்தர் ஓய்ந்து போக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அந்த எசபேலுடைய காரியம், இன்னொரு காரியம் என்னன்னா, 1 ராஜாக்கள் 21:5 வாசிக்கலாம். போதும் போதும் போதும். இன்னைக்கு காலையில் அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அதை தான் ஆண்டவர் சொன்னார். எசபேலின் சத்தம் ஓய்ந்ததுன்னா அன்பான விசாரிப்பு ஒழிந்து போகும். ஐயோ இது என்னடா இது அப்படின்னா, போலியான விசாரிப்பு. என்ன விசாரிப்பு? போலியான விசாரிப்பு. அவர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காரா, சாப்பிட்லையா? யார் சாப்பிடல? ஆகாப் சாப்பிட்லையா? இது வந்து கேட்குது, நீ ஏன் சாப்பிடல, ஏன் சலிப்பாக இருக்கிறீங்க, ஏன் கவலையாக இருக்க? ஒரு சிலர் இப்படி கேட்குறதே நம்மளை பாதி பிரச்சனைக்குள்ளே தள்ளிடும். ஆமாம், ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க வந்து இழைச்சே போகலை, நல்லா குண்டாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நான் ஹாஸ்பிட்டல் போகலான் இருக்கேன். ஏன் என்னன்னு? இல்லை எனக்கு சுகர் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல, என்னை பார்க்குறவங்கெல்லாம் இழைச்சிட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை. போலியான ஒருத்தரை நல்ல விஷயத்தில் விசாரிக்கலாம். எந்த விஷயத்தில்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? யார் கேட்டது? யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள கேட்டார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டார்ல. கேட்ட உடனேயும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி இல்லை, அவங்க நிலைமை மாறிடுச்சு. ஆனால் கேட்டு 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 நம்மளை தேவ பிள்ளைகளை அன்பாக விசாரிக்கிற மாதிரி விசாரித்து அவங்கள எப்பயுமே ஒரு விதமான பயத்திலே வச்சுருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க யாராச்சும். எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லை கர்த்தர் கிருபையில், ஆனால் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனை எடுக்க மாட்டாங்க ஒரு சிலர். ஏங்க எடுக்கலை? இவங்கள ஃபோன் பண்ணாலே எப்போ பார்த்தாலும் என்னங்க ஆச்சு பிரச்சனை, உங்கள் இடத்து பிரச்சனை என்னாச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டு கடைசியில் நம்மளுடைய அப்படியே நம்மளுடைய உணர்வுகளெல்லாம் தூண்டிட்டு லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. அவ்வளோ நேரம் என்ன செய்வாங்க? அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்னா அவங்கள போய் கேட்குறது, என்னங்க உங்கள் வீட்டில் பிரச்சனை, என்னங்க உங்கள் வீட்டில் சண்டை, உங்கள் வீட்டுக்காரர் உங்களை திட்டினாரா, உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்காரனோடனே தான் ஞாபகம் வருது, ஆராதனை நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு. அவன் ராஜா தானே, அந்த ஆகாப்பு ராஜா. ஆகாப் நினச்சா செய்ய முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா? அந்த ஆளை காலி பண்ணிவிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் அவர் என்ன செய்யலை, செய்யலை. செய்யாமல் ரொம்ப சோகமாக தான் வந்திருக்கு. ஆனால் இது தூண்டி விடுது. என்ன தூண்டி விடுது? நீ யார்? ராஜா. நீ போய் ஒரு திராட்சை தோட்டம் ஒருத்தன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக வந்து படுத்துட்டு இருக்க. எந்திரிச்சு போய் சாப்பிடு போ, நீ சந்தோஷமா இரு, உனக்கு அதை நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. பெருமையை தூண்டுறது. நீ யார் தெரியுமா? அநேக நேரத்தில் அப்படிப்பட்ட சத்தம் நமக்கு கேட்கும். யாராவது ஒருத்தர் நம்மளை டீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிட்டா, நான் யார், என்ன போய் இப்படி சொல்லலாமா? ஒரு தாயார் சொன்னாங்க ஒரு நாள், ஒரு அம்மாவுக்கும் ஒரு பிள்ளைக்கு சண்டை. அப்போ அந்த அம்மாட்ட போய், சரி விடுங்க உங்கள் பையன் தானே. யார் என் பையன்? நான் யார், அவன் யார்? அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்னுடைய
நான் இருக்கிற நிலைமைக்கு என் மருமக எனக்கு ஒருத்தே கிடையாது. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்கிற வார்த்தை? எசபேல் பெருமையை தூண்டி விடுவான். உன்னால் முடியாதா? நான் நினச்சா செய்ய மாட்டேனா? நான் நினச்சா இந்த மாதிரி 10 கார் வாங்குவேன். நான் நினச்சா என்ன பெரிய கார் அவங்க வச்சுருக்கிறது, நான் நினச்சா இந்த மாதிரி 10 வாங்குவேன். என்ன ஒரு பெரிய நகை போட்டிருக்கிறாங்க, நான் நினச்சா இந்த மாதிரி 10 செயின் வாங்குவேன். என்ன பெரிய வீடு கட்டிட்டாங்க, இதை விட 10 வீடு என்னால் வாங்க முடியும். இப்படிப்பட்ட பெருமையை தூண்டுகிற சத்தம் தான் எசபேலுடைய சத்தம். எனக்கு தெரியும், ஒரு வீட்டில், ரட்சிக்கப்பட்ட வீட்டில் அவங்க சொந்தக்காரவங்க கார் வாங்கிட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க கார் வாங்கிட்டாங்க. யார் வாங்கிட்டா? ஏங்க, ஒரு கார் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறார்? உடனே இந்த ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் பயங்கர அதை குறித்த காரியம் நடக்குது. ஏய், அவனே வண்டி வாங்கிட்டாங்க, சரி அவனே கார் வாங்கிட்டான்டா, நம்ம எப்படா வாங்காமல் இருக்கலாம்? அவன் ஒரு அவிசுவாசிடா, அவன் வீட்டு வாசலில் கார் நிற்கும் போது நம்ம வீட்டு வாசலில். இதுதான் எசபேலுடைய சத்தம். அது சொல்லி கொடுக்கும். ஒருவேளை நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம், விழுந்து விழுந்து ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு இருப்போம், நமக்கு ஒரு காரியம் நடந்திருக்காது. ஒருத்தர் துன்மார்க்கமாக இருப்பான், அவனுக்கு நடந்திருக்கும். அப்போ நம்மளை தூண்டி விடும். இந்த இவ்வளவுதான் நீ ஜெபம் பண்ணுற, உனக்கெல்லாம் நடந்துச்சா பத்தியா? இந்த சத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ணுவார். அல்லேலூயா. தாவீது சொல்வார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்ன நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. எலும்பை குத்துறதுன்னா என்னங்க? நம்பி இருக்கிற வசனத்தை குத்தும். நம்ம நம்பி இருக்கணும்னு வச்சு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், இதை நம்பி இருப்போம். அப்போ தான் 4 பேர் வந்து சொல்லுவாங்க, ஏன் உங்கள் அம்மா ரசிக்கப்படல, ஏன் உங்கள் அப்பா ரசிக்கப்படல, ஏன் உங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ரசிக்கப்படல, ஏன் உங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கப்படல, நீ இவ்வளோ ஜெபம் பண்ணுறல உங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கப்படலையேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை போய் எதை குத்தும்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம்னு நமக்குள்ளே நம்ம வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம் பாருங்க, அந்த வசனத்தை போய் குத்தும், எலும்ப குத்தும். எசபேலுடைய காரியத்தில் இன்னொரு காரியம் நம்மளை என்ன பண்ணிவிடும்? பெருமையை தூண்டிட்டு, இவ்வளவு ஜெபம் பண்ணுற, உனக்கு ஏன் கிடைக்கல? அப்போ உனக்கு கிடைக்கலன்றதை விட நீ இவ்வளவு ஜெபம் பண்ணுற, நீ இவ்வளோ உத்தமமாக இருக்க, உனக்கு ஏன் கிடைக்கல? அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்ற, உனக்கு ஏன் கிடைக்கல? இல்லைன்னா இப்படி சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னா, அவன் ஒன்றுமே இல்லாதவன், அவனுக்கே கிடைக்கிது, நீ இவ்வளோ பெரிய ஆள், உனக்கு செய்யும், உனக்கு கிடைக்கும், நீ ராஜ்யபாரம் பண்ணுகிறவன் அல்லவா? ஆவிக்குரிய பெருமையையும் பூமிக்குரிய பெருமையையும் தூண்டிவிட்டு நம்மளை தேவனுடைய சித்தத்திலிருந்து வழி விலக பண்ணுறது தான் எசபேலுடைய சத்தம். பெருமைன்னா இவ்வளவு இருக்கேன்னு நம்மளை காமிச்சு நம்மளை கவுத்துறது ஒரு பெருமை. இது இல்லையே, இதற்குரிய நீதி உனக்கு இருக்கே, உனக்கு ஏன் இல்லைன்னு காமிச்சு நம்மளை கவுத்துறது ஒரு பெருமை. கூடுமான வரைக்கும் தேவ ஜனங்கள் உனக்கு இது இருக்குன்னு காமிச்சு நம்மளை கவுத்துனா நம்ம கவுந்துட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க நீதியெல்லாம் காமிச்சு, நீ பாரு சினிமா பார்க்க மாட்டுற, நீ பாரு அங்கே போக மாட்டுற, நீ பாரு இங்கே போக மாட்டுற, நீ அதிகாலையில் ஜெபிக்கிற, இவ்வளவும் செய்கிற, ஆனால் உனக்கு இது இல்லை அப்படின்றது. அல்லேலூயா. எசபேலுடைய சத்தத்தை இனி நீங்கள் கேட்க மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மனசில் அடிக்கடி கொண்டு வந்து நம்மளை நிலைக்குலைய பண்ணுகிற, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே ஒரு டவுன் ஆகும். அந்த காரியம் இனிமேல் இயேசுவின் நாமத்தில் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9:30. அல்லேலூயா. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். யெகூ வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு இந்த எசபேலுக்கு. தெரிஞ்சா இது என்ன செய்யணும்? இங்கேருந்து ஒரு 10 பேரை அனுப்பி யெகூவை காலி பண்ணணும், அதானே செய்யணும். நீ யார்? ஒரு அங்கே தான் அதுவே சொல்லுது, நீ இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவுடைய மனைவி. ஒரு இந்திய தேசத்தை ஆளுகிற பிரதமருடைய மனைவிக்கு எந்த பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இஸ்ரவேலின் ராஜாவுடைய மனைவி
சீதோனியரின் ராஜாவுடைய மகள். அவர் ராஜ பரம்பரையில் பிறந்தவன். யெகூ வராருன்ட்டு யெகூவை அழிக்கிறதற்கு அனுப்பல, கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தேன். இந்த கண்களுக்கு மையிட்டுன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று யெகூவை பாவத்தில் விழ வைக்கணும், இன்னொன்று பில்லி சூனியம். மையிடுறதுன்றது பில்லி சூனியம். அந்த மையிட்ட கண்களை நேருக்கு நேர் பார்க்கும்போது அந்த சூனியத்தினால பாதிக்கப்படுவார்கள். வேசித்தனங்களும் சூனியமும் உங்கள் அம்மா கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லுவார் யெகூ. ஏது சமாதானம்? உங்கள் அம்மாவோட வேசித்தனமும் சூனியமும் நிறையா இருக்குன்னு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறா மைய போட்டுக்கிட்டு. அப்போ எசபேலின் சத்தம் ஓய்துன்னா தேவ ஜனங்களை அழிக்கிறதுல அவனுக்கு பெரிய சக்ஸஸ்லாம் கிடையாது. பாவத்தில் விழ வைக்கணும்னு நினைப்பான், பாவத்தில் விழ வைக்கணும்னு நினைப்பான். ஆனால் இந்த யெகூ என்ன தெரியுமா பண்ணார்? அவருடைய ரொம்ப ஸ்டைலே வேறையாக இருந்துச்சு. மையிட்டு எட்டி பார்த்துச்சு. நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோனில் போய் எதுலையாவது போய் மாட்டிக்குவாங்க. அதை போய் பார்க்குறேன், இதை போய் பார்க்குறேன், அதை போய் பார்க்குறேன், இதை போய் பார்க்குறேன் அப்படின்னு என்ன செஞ்சுக்குவாங்க? அப்படியே மணிக்கணக்கு அப்படியே எட்டி பார்ப்பான். யார் எட்டி பார்ப்பா? எசபேல் செல்ஃபோனுக்குள்ளேருந்து அப்படி எட்டி பார்க்க, வா 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 அப்படி. முன்னாடி நாங்கள் ரசிக்கப்பட்டப்ப செய்தியில் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காதீங்கன்னு வாங்க. நாங்கள் ரசிக்கப்பட்டப்ப என்ன சொல்லுவாங்க? சினிமா பார்க்கக்கூடாதுன்னு வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊழியத்தில் வந்தோன்னையும் அந்த பீரியடில் நாங்கள் சொன்னது என்ன சொன்னோன்னா, சீரியல் பார்க்காதீங்கன்னு. சினிமாவை விட சீரியல் ரொம்ப டேஞ்சர்னு. ஆனால் இப்போ சினிமாவை விட டேஞ்சர், சீரியலை விட டேஞ்சர் எது தெரியுமா? ரீல்ஸ். சீரியல் அரை மணி நேரத்தில் வெளில வந்துடலாம், ரீல்ஸில் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எசபேல் மையிட்டு அப்படி எட்டி பார்த்து எப்படியாவது யெகூ விழுந்துட மாட்டாரான்னு பார்க்குறான். நீங்கள் எப்படியாவது விழுந்துட மாட்டீங்களா? சோர்வில் விழுந்துட மாட்டீங்களா? பண ஆசையில் விழுந்துட மாட்டீங்களா? இச்சையில் விழுந்துட மாட்டீங்களா? எதுலையாவது விழுந்துட மாட்டீங்களா? உங்களை அப்படியே கவுத்தி விடு. ஏன்னா யெகூ வந்துக்கிட்டு இருக்கிறது எதுக்குன்னு இது இவளுக்கு தெரியுது. நம்மளை காலி பண்ணுறதுக்கு. பேய் நம்ம மேலே ரொம்ப பயம் இருக்குது. நீங்கள் நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்க, நிறைய ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னால் விட முடியலன்றீங்களா? ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க, பிசாசு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பயப்படுறான். அவன் உங்களை பார்த்து ரொம்ப நடுங்குறான். இதை விட்டுட்டோம்னா இது பைபிளை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளை காலி பண்ணிடும், முட்டி போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடும். இதை விடக்கூடாது. எப்பயுமே ஒரு பதட்டத்தில் வச்சுருக்கணும், எப்பயுமே ஒரு கவலைக்குள்ளே வச்சுருக்கணும், எப்பயுமே ஒரு இச்சைக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு எப்பயுமே நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறதா எசபேலுடைய சத்தம். ஃப்ரீயாக விட்டுட்டா என்ன பண்ணிட ஆரம்பிச்சிரும்? ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிடும், நம்மளை அழிச்சிரும்னு அவன் பயப்படுறான். பேயுடைய மிகப்பெரிய பயம் உங்களை குறித்து இருக்குது. அது இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவர்கள் உங்களை பார்த்து பிசாசு நடுங்கிறான்றதை தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் உங்களை அப்படி அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வர விடாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். ஏன்னா அது மேலே நின்றுட்டு இருக்குது. இவன் ஏறி வந்தான்னா நம்ம காலின்னு ஏறி வர விடாத அளவுக்கு மேலே நின்று பேச்சு கொடுக்குது எசபேலுடைய சத்தம். அடுத்தது ஒரு வார்த்தை கேட்குது, 31 வாசிங்க. 30 வாசிக்கிறோம். 30, 31 ரெண்டையுமே 30 போடுப்பா. யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான், அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குறா. இவர் ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது வருமானு, அங்கே ஒன்றுமே வரல. அடுத்தது பக்கத்தில் வந்துட்டாரு, மேலே நின்று கேட்குறா, தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா? தேவையா உனக்கு? இப்போ இது உன்னை கொல்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். உன்னை கொல்றதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவனே நீ பதிலுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? கொன்று இருக்கணும். நீ ஒரு நாட்டினுடைய ராணி, நீ அவனை கொல்லாம சிம்ரி எப்படி இருக்கான்? சிம்ரி எப்படி பார்க்கான் அப்படின்னு கேட்குது. என்ன ஆனா தெரியுமா? சிம்ரினா யாருன்னா
இஸ்ரவேலின் ராஜாவுனுடைய படையில இருந்த ஒரு படை தளபதி, அவரு இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய பாசாவை கொன்றுவார். கொன்னு இவர் ராஜாவாயிருவார். ஒரே வாரம்தான் இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு விரோதமா எந்திரிச்ச உடனேயும் பயந்துகிட்டு போய் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு தீ குளிச்சு செத்து போயிடுவார். சிம்ரியுடைய காரியம் தான். சிம்ரிங்கிறவர் ஒரு படை தளபதி, பாசான்றவர் இஸ்ரவேலின் ராஜா. அந்த ராஜாவை இவர் கொன்றுவார். இந்த தளபதி கொன்னுட்டு இவர் ராஜாவாவார். ஒரு வாரத்தில் மக்கள்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கிளர்ச்சி பண்ணி அவர் பயந்துக்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு, கதவை தாப்பா போட்டுட்டு தீ குளிச்சு செத்துறாரு. அந்த சம்பவத்தை இங்கே கொண்டுட்டு வரா. ஏன் தெரியுமா? இவங்க ராஜா, யார் ராஜா? ஆகாபும் எசபேலும் ஆட்சியில் இருக்கிறாங்க. யெகூ யாரு? படை தளபதி. என்கிட்ட வரியா? என்ன நீ கொன்னேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே வாரத்தில் சிம்ரிக்கையோட கதி தான் உனக்கு. அல்லேலூயா. எதை கொண்டு வந்து எதோட ஜாயின் பண்றா பாருங்க. திடனற்று போக பண்றது. தன்னை சிம்ரியோட யோசிச்சு பார்த்து யெகூ பயந்துருவாரு. ஐயோ ஆமா, சிம்ரிக்கு என்ன நடந்துச்சு அது தெரியாம நம்ம வந்து மோதிரம், நம்மளுக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? கொண்டுட்டு வந்து தோல்வியின் காரியங்களை கொண்டு வந்து நம்மளோட ஜாயின் பண்ணும். அதான் எசபேலுடைய சத்தம். சிம்ரியை ஏங்க யெகூவோட பேசணும்? யெகூ ஒன்ன மாதிரி தான் ஆகணும். ராஜாவை கொண்டா என்ன அனுச்சு தெரியுமா? உனக்கு அப்படிதான் ஆகும். ஒரு வெளிநாட்டில் மாப்பிள்ளை வந்துச்சு ஒரு பொண்ணுக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த அம்மா ரொம்ப பயந்தாங்க. என்னன்னா அந்த டைமில் தான் ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையை கட்டி அந்த பையன் வந்து வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கு. யார்? எசபேல். ஐயோ, வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்தா செத்து போயிடுவோம். ஏங்க வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணுறவங்களாம் சாகுறாங்களா? அப்போ தேவனுடைய திட்டம் இதுதான்ன்றது தெரிஞ்ச உடனேயும் எங்கே வருது இப்போ பிரச்சனை? அந்த செத்தவரையே காமிக்கிறது. அங்கே பாரு, ஃபாரின் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்து என்ன அனுப்பிச்சுப்பார். கரெக்டாக அப்போ தான் அப்படியே ஃபைலுக்கு மேலே ஃபைல் ஓப்பன் ஆகும். அங்கே பாரு, அங்கே இப்படி அனுப்பிச்சு, இங்கே பாரு, இங்கே இப்போ ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா நடக்கட்டும்ட்டா முடிஞ்சு போச்சு. கடைசியில் ஆண்டவர் கிருபையில் கல்யாணம் நடந்துருச்சு. அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா இருக்கு. அல்லேலூயா. பேய் அப்படி தான் கொண்டு வந்து ஜாயின் பண்ணு. நமக்கு ஒரு சின்ன தலைவலி தான் வந்திருக்கும். தலைவலி வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம், தலைவலி அப்படியா? இந்த அங்கே ஒருத்தவங்க பாருங்களேன், இதே மாதிரி தான் தலைவலி இருந்துச்சு, மூளையில் கட்டி இருந்துச்சு. நம்மளோட வந்து யாரை ஜாயின் பண்ணி காட்டுவோம்னா எசபேல் ஒன்றும் நடக்காதவங்க, ஒன்றும் கிடைக்காதவங்க எல்லாம் காமிச்சு பாரு, அவங்களுக்கே கிடைக்கல. இந்த பாரு, அவங்களுக்கே நடக்கலை. இந்த பாரு, இவங்களுக்கே நடக்கலை. இந்த சத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ணுவார். இந்த சத்தத்தை சிம்ரிக்கு என்ன அனுப்பிச்சு பத்தியா? ஊழியம் நம்ம முத ஊழியத்துக்கெல்லாம் வரும்போது ஊழியம்னு போகிறீங்க. ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியத்தை விட்டுட்டு வியாபாரத்துக்கு போன 2-3 பேரை எங்கள்கிட்ட சொன்னாங்க. அவன்லாம் பாருங்கள் வந்தான், ஊழியத்தை விட்டுட்டு இப்போ வியாபாரத்துக்கு போயிட்டான். இவர் பாருங்கள் ஊழியத்துக்கு வந்தார், ஊழியத்தை விட்டுட்டு இப்படி ஆயிட்டாரு. அவங்க பாருங்கள் ஊழியத்துக்கு வந்தாங்க, ஊழியத்தை விட்டுட்டு இப்படி ஆயிட்டாங்க. நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்களா? அல்லேலூயா. அப்படி தான் ஜாயின் பண்ணி காட்டும். சிம்ரி சேமம் அடைந்தானா? அந்த இடத்துல யெகூவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவளை நேருக்கு நேர் சந்திச்சு அவளை காலி பண்ணுறதுக்காக வந்து நிற்கும்போது முதல்ல மைய போட்டு ஏமாத்தணும்னு நினச்சா முடியல. அடுத்து சிம்ரி என்ன ஆனான் தெரியுமா? அவன் சேமம் அடைஞ்சானா, அவனுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதே கதி தான் உனக்கும் அப்படின்னு நம்மளை மிரட்டுறது. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்போது பார்த்துக்கோ, அவங்க அப்படி தான் பண்ணாங்க, என்ன ஆச்சு பார்த்துக்கோ, இவங்க இப்படி தான் பண்ணாங்க, என்ன ஆச்சு பார்த்துக்க அப்படின்னு கர்த்தருடைய காரியங்களை யோசிக்க விடல. இவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க. 31:2 அடுத்தது. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். யாருக்கிட்ட பேசுன? யெகூ இந்த பொம்பளை கேட்குற கேள்விக்கு இந்த பொம்பளைகிட்ட பதில் சொல்லவே இல்லை. ஒரு சில காரியங்களில் நம்ம பதில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. பதில்
சொல்லாமல் இருக்கு. இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இயேசுவோ ஒன்றும் சொல்ல. அவர் எந்தெந்த இடத்துல சொல்லணுமோ அந்தந்த இடத்துல சொன்னார். எந்தெந்த இடத்துல சொல்லலையோ அந்தந்த இடத்துல என்ன செய்யலை, சொல்லலை. எல்லா காரியங்களுக்கும் நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அவளை தள்ளு அப்படின்னாரு. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே ஆளை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. என் பட்சத்தில் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பொழுது அவன், எவன்? யெகூ. நேர யாரை பார்க்குறாரு? ஜன்னலுக்கு நேராக முகத்தை ஏறெடுத்து எசபேலை பார்க்கவில்லை, என் பட்சத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டார். நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க முகத்தை பார்க்காதீங்க, அவங்களுக்கு பின்னாடி யார் நிற்கிறான்னு பாருங்க. அல்லேலூயா. எசபேலுக்கு பின்னாடி நின்னவங்க யாரு அப்படின்னா 3 பிரதானிகள். பிரதானிகள்னா என்னங்க? மெய்காப்பாளர்கள். ஓகே. இந்த இடத்துல அந்த பிரதானிகள் யார் தெரியுமா? அவங்க திருநங்கைகள். அந்த 3 பேர் யாரு? திருநங்கைகள். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்த்தா தெரியும். அவங்க 3 பேரும் ஏன்னு கேட்டால், ஒரு ராணி, ஒரு அரசி, ஒரு பெண் தலைவி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெய்காப்பாளராக ஆண்கள் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி பண்ணுகிற ஒரு ராணிக்கு மெய்காப்பாளனா ஒரு ஆணை எங்கேயுமே நியமிக்க மாட்டார்கள் அந்த நாட்களில். ஏன்னா அந்த ஆண் இவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடும்ன்ற பாதுகாப்பை கருதி பெண்களையும் வச்சுக்க முடியாது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பாதுகாக்க முடியாது என்பதற்காக ஆண்களை கொண்டுட்டு போய், நல்ல வலிமை மிக்க ஆண்கள், நல்ல படையில் யுத்தத்தில் பராக்கிரமசாலிகளை கொண்டுட்டு போய் அவர்களை என்னவா மாற்றிடுவாங்க? திருநங்கைகளாக மாற்றி அவங்கள கொண்டு அந்த ராணிக்கு கூட வச்சுருவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க தான் அந்த 3 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவங்க நிற்கிறாங்க. ஆனால் அவங்க யார் பட்சத்தில் நிற்கிறாங்க? யெகூவோட பட்சத்தில். என்றைக்குமே நாம் நினைக்கிறோம் ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னாடியே நம்ம சொல்யூஷன் இருக்கும். பிரச்சனைக்கு பின்னாடியே நம்மளுடைய தீர்வு இருக்கும், நமக்கு தெரியாது. நாம் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்காம அப்படி தாண்டி பாருங்களேன், அங்கே இருக்கும் நம்ம அற்புதம். அல்லேலூயா. பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு, போராட்டத்தையே பார்த்துக்கிட்டு, பலவீனத்தையே பார்த்துக்கிட்டு, வியாதியே பார்த்துக்கிட்டு இல்லாமல் நம்ம பார்வையை கொஞ்சம் தள்ளி போடுங்களான்ட்டு. அவர் எசபேலை பார்க்கல, ஜன்னலை தான் பார்க்குறாரு. ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார்? இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, பிரச்சனையை பார்க்காம அந்த பிரச்சனைக்கு அங்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய தீர்வு இருக்குது, தீர்வை பார்க்கணும். இன்னொன்று, பிரச்சனையை பார்க்காம, பிரச்சனை தருகிற மனிதர்களை பார்க்காம அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதையும் பார்க்கணும். அல்லேலூயா. பார்த்த உடனே சொல்கிறாரு, 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அடுத்தது, அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள், அவளை கீழே தள்ளுங்கன்னொடனே அந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? கீழே தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ எசபேலின் சத்தம் அப்படின்றது யாருக்கோ இன்னைக்கு நமக்கு நம்ம கடந்து போகிற பாதையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ கடந்து போயிருப்பாங்க. அவங்க அந்த பாதையில் கடந்து போகும்போது விழுந்து போயிருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து நம்மள்ட்ட காட்டுவாங்க, பார்த்தியா இந்த பாதையில் தான் அந்த சிஸ்டர் போனாங்க, அவங்க கதி என்னாச்சு தெரியுமா, அவங்க கதி என்னாச்சு தெரியுமா அப்படின்னு நம்மளை பயமுறுத்தி அதைரியப்படுத்துறது. என்ன படுத்துறது? அதைரியப்படுத்துறது. யாரோ ஒரு விழுந்து போனவர்கள், யாரோ ஒரு செத்து போனவர்கள், யாரோ ஒரு தோற்று போனவர்கள், அவங்கள கொண்டுட்டு நம்ம கூட சேர்த்து விட்டு, அது மாதிரி உனக்கு ஆயிரும், அது மாதிரி உனக்கு ஆயிரும், அது மாதிரி உனக்கு ஆயிரும். எனக்கு அதெல்லாம் ஆகாது. அதை தாண்டி ஆண்டவர் எனக்கு அங்கே ஒரு தீர்வு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சோதனையோடு கூட அதை தப்பி கொள்ளும்படியான போக்கை எனக்கு வச்சிருக்கார். நான் தப்பிச்சிருவேன். ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். அவர் என்னை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எசபேலின் சத்தம்
எசபேலுடைய சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அநேக காரியங்களை பார்த்தோம். ஒன்று, மனமடி வாக்குகிற சத்தம். நம்மளை என்ன பண்ணுறது? நாம் செய்த காரியத்தை சுட்டி காட்டி, நீ இப்படி செஞ்சில அதனால் உனக்கு இப்படி வந்துடும், நீ இப்படி பண்ணல அதனால் உனக்கு இப்படி வந்துரும்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறது? அதைரியப்படுத்துறது. ஒரு பொண்ணு டயட் இருந்து செத்து போயிடுச்சு. டயட் இருந்து செத்து போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸில் பார்த்தோம். டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொல்கிற டயட்டில் இருக்கிற பார்த்துக்க அங்கே ஒரு பொண்ணு செத்துருச்சு, டயட்டில் இருக்கிற பார்த்துக்க அங்கே ஒரு பொண்ணு செத்துருச்சு. ஏதோ அட்வைஸாக சொல்லலாம், ஆனால் அதையே என்ன பண்ணிடக்கூடாது? அதைரியப்படுத்துகிற மாதிரி, ஐயோ நாமளும் அப்படி தான் இருந்தோமோ, நம்ம செத்துருவோமோ, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, இப்படியே சொல்லி 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 இருதயத்தை என்ன பண்ணுறது? பலவீனப்படுத்துறது. அதைரியப்படுத்தி மனமடிவை உண்டாக்கு. அவர் பாருங்களேன், அக்கினியவே இறக்குனவர், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே எடுத்துக்கணும், நான் நல்லவன் அல்ல. அதை நோட் பண்ணிக்கோங்க, நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் நல்லவனே இல்லைப்பா, எனக்கு நீங்கள் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி, அது வேற. எனக்கெல்லாம் கிடைக்குமா? நான் நல்லவனே இல்லை, எனக்கெல்லாம் எப்படி இது நடக்கும்? நான் நல்லவனே இல்லை. அதெல்லாம் எசபேலுடைய சத்தம். மனமடி வாக்கி செத்தா போதுன்னு நினைக்க வைக்கிறது எசபேலுடைய சத்தம். போலியான விசாரிப்பு. எப்படி இருக்கிறீங்க என்னன்னு விசாரித்து, அன்பாக விசாரிக்கிறமா விசாரித்து நம்மளை தப்பு செய்ய தூண்டுறது. ஆகாப்பா அப்படி தான் என்ன பண்ணுச்சு? மனைவி தூண்டி விட்டால்னு இருக்கு. அல்லேலூயா. அன்பான விசாரிப்பு, விசாரித்து நம்மளை தவறு செய்ய தூண்டுகிற அப்படிப்பட்ட காரியம் அந்த எசபேலுடைய காரியம். அடுத்தது பெருமையை தூண்டி விடுறது, இல்லைன்னா டிப்ரெஷனை தூண்டி விடுறது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை பண்ணி நம்மளை என்ன பண்ணி விடுறது? கவுத்தி விடுறது. அடுத்தது பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிறது. கண்களுக்கு பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா, இது ரொம்ப வைராக்கியமாலாம் ஜெபிக்காது. பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்திட்டோம்னா ரொம்ப நேரம் ஆவியில் நிரம்பாது, பேருக்கு கொஞ்சம் நேரம் ரீபான்ட்டுன்னு உட்காந்துரும் அப்படின்னு அதுக்கு தெரியும். எசபேலுடைய சத்தம் பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிறது. அடுத்தது எசபேலுடைய சத்தம் பயமுறுத்துகிறது. சிம்ரியை அடுத்தவங்களை காமிச்சு, அங்கே பார் அவங்க ஒன்றமாக தான் இருந்தாங்க அப்படி ஆயிட்டாங்க, இங்கே பார் இவங்க ஒன்றமாக தான் இருந்தாங்க அப்படி ஆயிட்டாங்க, அவங்க பார் இப்படி ஆயிடுச்சு. ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏங்க பயமாக இருக்குது? என் பையன் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், யார் சொன்னா அவங்களுக்கு? இல்லை அந்த பாருங்களேன், இங்கே ஒருத்தவங்க பாருங்கள் இப்படி ஆயிட்டான், இப்படி அந்த பையன் அவங்க விட்டுட்டு போயிட்டான், அவங்க போய் இங்கே விட்டுட்டாங்க, இவங்க போய் இங்கே விட்டுட்டாங்க. எவங்க எங்கே விட்டாலும் நீங்கள் கர்த்தர் கையில் இருக்கிறீங்க. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு நடந்ததெல்லாம் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா நீங்கள் யார்? விசேஷமானவர்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா. அது எசபேல் பேசுகிறது அப்படி தான், எசபேல் சத்தம் அப்படி தான் கேட்கும். வேறு உனக்கு இப்படி ஆயிடுச்சு, உனக்கு இப்படி ஆயிரும், உனக்கு இப்படி ஆயிரும். சிம்ரி சேமம் அடைந்தானா? அவன் என்ன ஆனான் பார்த்தியா? என்னை எய்த்தான், இவன் இப்படி ஆனான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னை எய்த்தாங்க, அவங்க இப்படி ஆனாங்க, என்ன பேசுனாங்க, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, நீ பேசாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு அர்த்தம். பயமுறுத்துகிறது. இந்த நாளில் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு இதெல்லாம் பேச வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எசபேலுடைய சத்தம்ன்ற டாப்பிக்கில் இது வரைக்கும் நான் பைபிளை படித்ததும் கிடையாது, மெசேஜை எங்கேயும் கேட்டதும் கிடையாது. இன்றைக்கி காலையில் சொல்லும்போது இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே டேனி அப்படியே அமைதியாக நின்று அந்த எசபேலுடைய சத்தம்ன்றப்ப அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன நோக்கத்தோடு இதை சொன்னாரோ, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற அவன் டேனி அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னான், மிஸ்பா திருச்சபை விசுவாசிகளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற எசபேலின் சத்தம் ஓய்ந்து போகும்னா. கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. மிஸ்பா திருச்சபையில் விசுவாசிகள் கேட்டுக்கொண்டு இருக்கிற எசபேலுடைய சத்தம் ஓய்ந்து போகும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எலும்பி நின்று ஜெபிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு எதிராய் தொனித்து கொண்டு இருக்கிற எசபேலுடைய சத்தத்தை ஓய்ந்து போக பண்ணுகிறது ராஜா. ஹalleluya. ரேகா லமனா தரா கரபலகரா.
எலியாவை போல நான் நம்பிட்டேன் ஆண்டவரே. அநேக நேரத்தில் எசபேலுடைய சத்தத்தை நம்பிட்டு, போதும் கர்த்தாவே நான் நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அந்த எசபேலுடைய சத்தத்தை கேட்டு பயந்த நாட்கள் உண்டு. சிம்ரிக்கு என்ன நடந்துச்சு தெரியுமான்றதை கேட்கும்போது யெகூவுக்கு பயம் வரல, ஆனால் அநேக நேரத்தில் நாங்கள் பயந்துருக்கோம், நமக்கு வந்துருமோன்னு பயந்துருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, போலியான விசாரிப்பை, போலியான அன்பை காட்டி எங்களை தேவனை விட்டு பிரிக்க முயற்சி செய்த எசபேலுடைய சத்தங்களை எத்தனையோ நேரத்தில் கேட்டிருக்கோம் ராஜா. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கு இன்னுமா வேலை கிடைக்கல? நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்க, இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறீங்களா? ஐயோ பாவம், இதை வச்சு நீங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இப்படிப்பட்ட சத்தம் உங்க குடும்பத்துல இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலையா? ஐயோ பாவம், அந்த அந்த பிரதர் பாருங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டார், குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. அந்த சிஸ்டர் பாருங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க, குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பாருங்க சுகம் கிடைச்சிச்சு, இவங்களுக்கு பாருங்க வேலை கிடைச்சிச்சு, இவங்களுக்கு பாருங்க ஆண்டவர் அற்புதமா செஞ்சாரு, உங்களுக்கும் ஒரு நாள் செய்வார், கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ற சத்தம் போலியான விசாரிப்பை காட்டி உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற அந்த சத்தத்தை இனிமேல் நீங்க கேட்க மாட்டீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் கேட்டதெல்லாம் எசபேலின் சத்தமெல்லாம் ஓஞ்சி போச்சு ஆண்டவரே, இது முதல் உங்க ஜீவ வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம் வாக்குறுதிகளினால் நிலை நிற்பேன் நான், என் இருதயத்தில் உம் வாக்கை வரைகிறேன், உம் வாக்கு தத்தத்தின்படி எனக்காக கடவுது என்ற பாடலை பாடி, ஆண்டவரே இவ்வளவு நாள் இருதயத்துல எசபேலுடைய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் அந்த வார்த்தைகளே நான் சுமந்துகிட்டு இருந்தேன், எனக்கு எதிராய் பேசப்பட்ட வார்த்தைகள், என்னை மனமடிவாக்கின வார்த்தைகள், என்னை கீழே தள்ளிய வார்த்தைகள், எனக்கு பெருமையை உண்டாக்குற வார்த்தைகள், என்னை அதைரியப்படுத்துகிற வார்த்தைகள், இதையெல்லாம் நான் மனசுல வச்சு வச்சு யோசிச்சேன். இன்னைக்கு எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிக்கிறேன். ஆண்டவரே உம் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தையின்படி எனக்காக கடவுது, உம் வாக்குறுதிகளினால் நிலை நிற்பேன் நான், என் இருதயத்தில் உம் வாக்கை வரைந்திடும், வாக்கு தத்தத்தின்படி எனக்காக கடவுது, வார்த்தையின்படி வார்த்தையின்படி எனக்காக கடவுது, உம் வாக்குறுதிகளினால் நிலை நிற்பேன் நான், என் இருதயத்தில் உம் வாக்கை வரைந்திடும், வாக்கு தத்தத்தின்படி எனக்காக கடவுது. வனாந்திரத்தில் வாளியை திறப்பார், பாலைவனத்தில் ஆறுகள் ஊற்றுவார், வனாந்திரத்தில் வாளியை திறப்பார், பாலைவனத்தில் ஆறுகள் ஊற்றுவார், வான பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாதே, இன்று
என்று அற்புதம் செய்வார். பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதையில்லா இடங்களிலும் நினையாத நேரத்திலுமே பாதை காட்டுவார். புது பலத்தால் உன்னை நிரப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் நடத்தியே பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதை காட்டுகிற தேவன், பாதை இல்லாத இடங்களிலே பாதையை காட்டுகிறவர், நினையாத நேரத்திலே அற்புதங்களை செய்கிறவர், விவரித்து சொன்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாத காரியங்களை செய்கிற தேவன். உம் வார்த்தையின்படி எங்களுக்கு ஆகட்டும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற எசபேலுடைய சத்தத்தின்படி அல்ல. அந்த சத்தத்தை நாங்க நம்பல. அந்த வார்த்தைகளை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த வார்த்தைகளை எங்கள் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம். நீர் சொல்லுகிறபடி எங்களுக்கு ஆக கடவுள். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன குறிச்சு நீங்க சொல்லுகிறபடி எனக்கு ஆக கடவுட்டும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரிகலமனதர கலமனகர. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நிறைவேற போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லலாமா? இயேசுவே, என் வாழ்க்கையிலே நிறைவேற போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, என் குடும்பத்திலே நிறைவேற போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, என் சரீரத்திலே நிறைவேற போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, என் பொருளாதாரத்திலே நிறைவேற போகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைவேறும் அவர் வார்த்தை, உன் இயேசு உன்னுடனே. நிறைவேறும் அவர் வார்த்தை, உன் இயேசு உன்னுடனே. உன் இயேசு உன்னுடனே, உன் இயேசு உன்னுடனே. ஆசீர்வதிக்கும் இயேசு ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கதவு திறந்திடும், கதவு திறந்திடும். கட்டுகள் அருந்திடும், செல்வங்கள் சுதந்தரிப்பார். தாவீதின் கிருபைகள் உன்னை சேரப்படும், ஆளுகை செய்திடுவார். கதவு திறந்திடும்.
இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பான். என்றும் தோல்வி உனக்கில்லை. இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பான். ஆசீர்வாதமாய் இருப்பான். ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறுவதாக. புது பாதை. உன் வாழ்வு செழிப்பாய். ஆபிரகாமுக்காரின் ஆசீர்வாதம். ஓ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார். காலையில் சொன்னதை இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றி என்றென்றைக்கும் இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் யேசபேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை தேவ ஜனங்களை. அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்கள். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எதிர்மறையான பேச்சுக்கு எது வந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். நன்றி ராஜா. இந்த மாலை வேளையிலும் அந்நியரின் ஆரவாரத்தை ஒளிய பண்ணுகிற தேவன். இது முதல் கர்த்தருடைய ஜனங்கள் ஒளிமுக வாசலில் போய் இறங்குவார்கள் என்று சொன்னீர். வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் ஆண்டவரே இதே புதிய எல்லைக்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொன்னீர். இப்பொழுதும் இந்த நாள் கேட்ட வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். யேசபேலின் சத்தம் பெரிதாக இருந்தது. ஆளுகை அதிகாரம் இருந்தாலும் பூமி அனைத்தையும் ஆளுகிறவர் நீர். நீர் என்ன நினைத்தீரோ அதுதான் ஏகுவின் வாழ்க்கையில் நிறைவேறினது. இந்த மாலை வெல்லும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்தெந்த எல்லைகள்லாம் யேசபேலியை போல ஆண்டவரே சத்ரு ஆண்டவரே இதோ கர்ஜிக்கிறானோ இந்த மாலை வெல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா அந்நிய ஆளிகள் முறியடிக்கப்படுவதாக. பூமியின் கடையாந்தரம் மட்டும் யுத்தங்களை தடுத்து ஒய்ய பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே ரஃபல் மன ஹல்மன் மாக்கூர நம்ம இந்த மாலை வேலையிலும் ஆண்டவரே இதோ திகிலுக்கு தூரமாவா என்று சொன்னீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தை நம்முடைய இன்று முதல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை காண கிருபை செய்யும். இவர்கள் எல்லைகளில் விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும்படி செபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்குள்ள இந்த மாலை வேலை மீண்டும் ஒரு விசை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இவர்கள் குடும்பங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரிய தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். குடும்பங்களுக்குள் சமாதானம் சுகபலன். கைட்டு செய்கிற வேலையிலே ஆசீர்வாதம் நல்ல சுகபலனை தாங்க. பிரயாணங்களில் உங்கள் கூட இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆண்டவரை ஞானத்தை தாங்க. இன்னும் என்னென்ன நன்மைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே இதோ நீர் இவர்கள் பேரில் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே சமாதான பலனை அருள்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உடைய பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். ஹல்லேலூயா.